ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். சிவகாசியில் உள்ள ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்னோ வேர்ல்டு வந்து நல்லா இருந்துச்சு. நான் போயிட்டு வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து 70 80 சொன்னாங்க. நான் உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்லாம் இருந்துச்சு. அந்த அனிமல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிடுச்சு. கீழே ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக லைட் கலர் சேஞ்சிங்கும் வச்சுருந்தாங்க. மேலே டிஸ்கோ லைட்டும் இருந்துச்சு. அந்த ஐஸில் போய் நடந்தோன்னா பயங்கரமாக சில்லாக இருந்துச்சு. ரூமும் பயங்கரமான சில்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஐஸில் நடந்தோன்னா வழுக்க வேறு செய்யுது. அதனால் அங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு வுட்டில் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நம்ம நடந்து போனோம். இங்கே பார்த்திங்கன்னா பேண்டா இருக்குது. இது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து 2 மினிட் வந்து ஸ்னோ வரும். 2 மினிட்க்கு ஒரு வாட்டி ஸ்னோ வரும். இப்போ நம்ம அந்த ஸ்னோவில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டிஸ்கோ லைட்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த மேலே உள்ள டிஸ்கோ லைட்டு, கீழே உள்ள ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த வுட்லேயே நடந்து போய் இப்போ வந்து நம்ம ஸ்னோ வர இடத்துக்கு போகலாம். இங்கே சரியான வழுக்குச்சு. இப்போ எனக்கு கூட வழுக்கி கீழே விழ பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ வரும். அடுத்து இங்கிட்ட பார்த்திங்கன்னா பெஞ்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அடுத்து ரெட் லைட் லைட்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. இது மாதிரி நிறையா இருந்துச்சு. நீங்களும் ஸ்னோ வேர்ல்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னோ வேர்ல்டு இன்னும் அக்டோபர் வரையும் இருக்கும். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவகாசியில் இருந்தீங்கன்னா. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு, நின்றுச்சு. இப்போ திருப்பி ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே ஒரு அன்னைவர் வலிக்கு விழுந்தாங்க. நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்னோலாம் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கம்மியான டயத்துக்கு தான் ஸ்னோ விட்டாங்க. ஏன்னா நான் போனது ஃபஸ்ட் டே. அடுத்து இன்னும் க்ரௌடு கூடிக்கிட்டே இருக்கும் செகண்ட் டே, தேர்ட் டேக்கெலாம். இப்போ நம்ம உள்ளக்க என்ட்ரன்ஸ்க்கு உள்ளக்க வந்தாச்சு. இப்போ உள்ளக்க வந்து ஒரு க்ரீன் ஷீட் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம நடந்து போகணும். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல லண்டன் பிரிட்ஜுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலேயும் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அப்போ வந்து அந்த வீடியோலாம் டெலீட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ திருப்பி இதுக்கு கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி உங்களுக்காண்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ரெட் புல்லெல்லாம் இருந்துச்சு. அந்த ரெட் புல்லில் கூட நம்ம சுற்ற முடியும்ல. விஜய் டிவிலலாம் கூட இருக்கும்ல. அந்த ரெட் புல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஏன்னா நான் போன ஃபஸ்ட் டேனால் நிறையா ரைட்ஸ்லாம் ஒர்க்கிங்கில் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இங்கே ஒரு ஷாப் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. இங்கே நிறையா இது இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி ஐட்டம், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அது மாதிரி குக்கிங்காண்டி திங்ஸு எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி குட்டி பசங்களுக்கு நிறையா விளாட்றதுக்கும் இருந்துச்சு. இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பேய் வீடும் ஒரு 3D ஷோவும் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் பேய் வீடுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அப்போ அது வந்து லைட் ப்ராப்ளம்னால அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லையா. நானும் நிறைய வாட்டி போய் பார்த்தேன்.
ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா சொன்னாங்க பேய் வீடுக்கு. அதே 3D ஷோக்கும் அதே என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா தான். இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம போய் கேட்டு பார்க்குற மாதிரி போனோம். ஆனால் அங்கே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் அந்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. அது மாதிரி இங்கே நிறையா ரைடு இருந்துச்சு. அதில் நாங்கள் நிறையா ரைடு போனோம். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லா ரைடும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு ரைடு வந்து நல்லா ஸ்லோவாக இருந்ததுனால அந்த ஸ்லோ ரைடில் மட்டும் போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன். மீதி எல்லா ரைடும் போனோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம், அதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ போய் கேட்டோம், இது லைட் ப்ராப்ளம்ன்றதுனால வரலன்ட்டாங்க. சரி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே கப் அண்ட் சாசர் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும்ல, பால் வித் நம்பரு. அடுத்து அந்த நம்ம ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதை நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு பிஸ்கட் ருபீஸ்லாம் கிடைக்கும். அதில் நாங்கள் வந்து அந்த பால் இதில் வந்து ஒரு கூடை எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த கூடை உங்களுக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பிங்க் கலர் கூடை. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து ரைடுக்கு போயிடலாம். அது என்ன ரைடுனா, இது பேர் எனக்கு தெரில, சொல்கிறேன். ட்ரெயின் இருக்கும்ல, ட்ராகன் ட்ரெயின், அதுக்கு வந்து ஃபீஸ் வாங்கினோம். போய் ஃபீஸ் கேட்டால் அதுக்கு 70 ருபீஸ் சொன்னாங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் ஃபீஸ் போனோம், 4 பேர் போனோம் எங்கள் ஃபேமிலியில். 4 பேர்த்துக்குமே 70 ருபீஸ். இப்போ நம்ம மேலே ஏறியாச்சு. மேலே ஏறி போய் உட்காரலாம். நிறைய ரைடு போனோம், ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே ஸ்பீடாக இருந்ததுனால ஃபோன் கீழே வந்துருமோன்னு ஒரு பயம். அடுத்து வந்து ஃபோன்லேயும் அவ்வளோ சார்ஜர் இல்லை, அதனால நாங்கள் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸ் வந்து டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர். பொருட்காட்சியில் எப்பயுமே காலிஃப்ளவர், டெல்லி அப்பளம் அதான் ஃபேமஸ். அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். பானிபூரி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். பேல்பூரி எல்லாமே சாப்பிட்டோம். அடுத்து இப்போ அது ரைடு கொஞ்சம் ஃபில்லானால் தான் போவாங்க. இப்போ அது கொஞ்சம் அவ்வளோ ஃபில்லாகல, அதனால் சில பேர் வந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஃபில் ஆனோடனே ரைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் ரைடில் நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து 10 ரவுண்டோ 7 ரவுண்டோ தான் நினைக்கிறேன், தெரில. ஆனால் எனக்கு கரெக்டாக 7 ரவுண்டோ 10 ரவுண்டோ தான் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இதில் எத்தனை ரவுண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஜெயின்வில்லாம் இருந்துச்சு. ஜெயின்வில்லில் வந்து நாங்கள் போகலை, ஏன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. அதுக்கு முன்னாடியும் ஆக்டோபஸ் இருந்துச்சு, அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. நிறையா இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இப்போ நாங்கள் எத்தனை ரவுண்டு போகிறோன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எங்கிட்ட சொல்லணும். கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கவுண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, கவுண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். இது போன வாட்டி லண்டன் பிரிட்ஜுக்கு வந்திருந்தோம். லண்டன் பிரிட்ஜில் வந்து இந்த ரைடு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் லண்டன் பிரிட்ஜில் எடுத்து ஃபோன் வந்து கீழே விழுகிற மாதிரி போனதுனால நாங்கள் வந்து அதை அவ்வளோவா எடுக்கலை. ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்தோம். அடுத்து ஃபுல்லாக கீழே விழுகிற மாதிரி போனதுனால எடுக்க முடியல. அது ஸ்பீடாக இருந்துச்சு, இது அவ்வளோ ஸ்பீடு இல்லை, ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இங்கே என்னென்ன ரைடு இருந்துச்சுன்னா, ஜம்பிங் இருந்துச்சு, ஜெயின்வில் இருந்துச்சு. அடுத்து டோரா பொருட்காட்சினாலே டோரா ரொம்ப ஸ்பெஷல், அது இருந்துச்சு. ஆக்டோபஸ் ரைடு இருந்துச்சு. அடுத்து அசுர தாலாட்டு இருந்துச்சு. அடுத்து குட்டி பசங்களுக்கு நிறைய பைக்கு, காரு, ஹெலிகாப்டர் அது மாதிரி நிறையா இருந்துச்சு. ட்ரெயின் இருந்துச்சு குட்டி பசங்களுக்கு. இதுலேயே குட்டியாக ட்ரெயின் இருந்துச்சு. அடுத்து கப் அண்ட் சாசர் இருந்துச்சு.
அடுத்து வந்து ஒரு ரைடு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அது வேகமாக சுற்றும் கப்பன் சாசர் மாதிரியே. அது மாதிரி இங்கே நிறைய ரைடு இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரைடு வந்து முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஐஸ் கோலா வாங்கி வச்சுட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டு டாட்டா பாய் பாய்.